சத்தம் கேட்கல, ஆணு ஒரு சத்தம் கேட்கல. எந்திரிக்காம கிடக்கட்டும், போய் வச்சுக்கிறேன் இவளுகளை. நான் எப்படி கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், இவளுகளை பாரு அசராம படுத்து தூங்குற அழுவ. அதுலயும் இந்த சாரா மேடம் பாருங்க, கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டு தூங்குறாங்க மேடம். இப்ப பாருங்க எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாருங்க. ஏட்டி ஒருத்தி காலம் முறை எந்திரிச்சு உங்களுக்கு சமைச்சு சாப்பாடாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை கழுதியா கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதிருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல கூட வாங்காம தூங்குறீங்க, மெய் மறந்து தூங்குறீங்க. மம்மி எழுப்புறது இப்படியா எழுப்புவாங்க? ஒரு பூஸ்ட் கொடுத்து போன்விட்டா கொடுத்து அன்பா எழுப்புறதுக்கு இல்லாம ஒரு ஸ்கேல வச்சு அடிச்சு போட்டான். அச்சோ, ஏற்கனவே அம்மா கோவத்துல இருக்கா, இவ வேற மேலும் மேலும் உசுப்பேத்தி விடுறாளே. ஓ மகாராணி, உங்களுக்கு நாங்க பூஸ்ட் போன்விட்டான்னு போட்டு எழுப்பணுமா? இந்த வாரேன். அம்மா அவதாம்மா கேட்டா, எது கொடுக்கறதா அவளுக்கு மட்டும் கொடுமா, எனக்கு மட்டும் சேர்த்து கொடுத்துறாதம்மா, எனக்கு உடம்பு தாங்காது. அப்படியே நடிச்சிருவா நல்ல விளாட்டம். ஏட்டி ஆச்சி ஊருன்னு தவணி இல்லடி, கொஞ்சம் வேமா எந்திரிச்சு வெள்ளனை கிளம்பணும், ஊருக்கு கிளம்பணுங்கிற அறிவு இருக்கா உங்க 2 பேத்துக்கும்? எப்பயும் போல 10 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி தூங்குற அளவு. நாங்களாம் எங்கள் காலத்தில் எங்கள் ஆச்சி ஊருக்கு போனோம்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராது, அப்படியே முழிச்சிருந்து எப்படா விடியும் பார்த்துருந்து டக்கு 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 டக்குன்னு கிளம்புவோம். இவ்வளவு என்னடானா 8 மணி வரைக்கும் தூங்குற அளவு. என்னடி இப்போ வேமா கிளம்புறீங்களா, இல்லை நான் மட்டும் எங்கள் அம்மையை போய் பார்த்துட்டு வரட்டா? எஸ் மம்மி, இதோ 5 நிமிஷத்தில் கிளம்புவோம் மம்மி. டோன்ட் பீ டென்ஷன் மம்மி, பீ கூல். ஷபா, இந்த மம்மியை ஒரு வழியாக சமாளிச்சு அனுப்பியாச்சுரா சாமி. ஏட்டி சாரா, போ நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா, நான் 2வது போய் குளிக்கிறேன். ஏட்டி நான் எதுக்குடி முதல்ல போகணும்? உன்னை தானே அம்மா முதல்ல போய் குளிக்க சொன்னா. சரி சரி சரின்னு மண்டியாட்டு நீ போ, நீ போய் முதல்ல குளி, நான் 2வது தான் குளிப்பேன். என்னது நான் முதல்ல குளிக்கணும்னா? அதெல்லாம் முடியாது டி, ஃபஸ்ட்டு நீ போய் குளி, நான் கொஞ்சம் நேரம் அப்படியே மெத்தையில் உருண்டு பரண்டு எந்திரிச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு உடம்பு வலி போகும். ஸோ முதல்ல நீ போய் குளி. என்னடி அங்க சத்தம், இன்னும் குளிக்க போகலையா? குளிக்கிற சத்தமே கேட்கலையே. இந்தா போறேம்மா, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், குளிக்கத்தான் போறேன். அது ஸ்ருதியா கொக்காவா? போ போய் குளிச்சுட்டு வா போ. இப்படியே வாய்க்கொழுப்படுத்து போய் பேசிக்கிட்டே இரு. என்னடி குளிக்கலையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்து வெளுத்துவாளே, அப்போ தெரியும் உனக்கு. சரிதான் போடி, போய் குளிக்கிற வேலையை பாரு, எங்களுக்கு குளிக்க தெரியும் போ. இவ எம்பிட்டு வாங்கினாலும் திருந்தவே மாட்டா, நம்ம போய் குளிப்போம். இன்னும் ஏன்டா முழிச்சிருக்க கைப்பிள்ளை, கண்ணை மூடி தூங்கு. ஏட்டி சுருதி, அத்தி என்ன ஒரு கொடூர சத்தம், ஐயோ தாய்க்கிளி வந்துட்டாளா? அச்சச்சோ, பயத்தை வெளிக்காட்டிக்கிறாதடி, அப்படியே மேக்கப் பண்ணி பேசுவோம். ஹாய் குட் மார்னிங் மம்மி, என்னாச்சு, இதுக்காக இப்ப கொடுசோரி மாய் கத்திட்டு இருக்கீங்க? ஏட்டி இன்ன வரைக்கும் கரடியா கத்தி உன்னை எழுப்பி விட்டு போயிருக்கே, திரும்ப மெத்தையில படுத்து புரண்டு புரண்டு தூங்கிட்டு இருக்க, என்ன ஒரு எகத்தாள உனக்கு. ஓ சாரி மம்மி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சாரா குளிக்க போயிருக்காளா, அதனாலதான் மம்மி நான் கொஞ்ச நேரம் உருண்டு கொடுத்தேன், அவ வரவும் நான் போய் குளிக்க போயிருவேன் மம்மி. அம்மா நான் குளிச்சுட்டேம்மா, நம்ம ஊருக்கு கிளம்புவோமா? நீ எப்பம்மா கிளம்ப போற? இதோ நானும் கிளம்பணும் மகளே, நீங்க எல்லாரும் கிளம்பின பிறகு நானும் கிளம்பணும். நம்ம 2 பேரும் வேகமா கிளம்புவோம். நம்ம கிளம்பிட்டா நம்ம 2 பேரும் கிளம்பி போய்கிட்டே இருப்போம் மக்களே. இந்த கொழுப்பெடுத்தவ அவ வாட்டுக்கு படுத்து கிடக்கட்டும், வீட்டுக்கு நாயை காவல் விட்டு போன மாதிரி இவளை காவலுக்கு விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். நோ மம்மி, என்னை விட்டுலாம் நீங்க போகக்கூடாது, என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? இப்ப பாரு, எண்ணி 5 நிமிஷத்துல உங்களுக்கு முன்னாடி நான் கிளம்பி காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ எல்லாரும் கிளம்பியாச்சு, இந்த மனுஷனை காணமே, எப்ப வருவாருன்னு தெரியலையே. மம்மி நாங்க கிளம்பியாச்சு, எப்ப கிளம்பலாம் சொல்லுங்க, எதுல போக போறோம் சொல்லுங்க, பஸ்லயா கார்லயா ஃப்ளைட்லயா? நடராஜா வண்டியில. வாட் இஸ் நடராஜா வண்டி மம்மி? நான் அதை கேள்விப்பட்டதே இல்லையே. ஏட்டி சுருதி, அம்மா நம்மளை கிண்டல் பண்ணுறாவடி. நடராஜா வண்டினா என்னன்னு கூட உனக்கு தெரியாதாட்டி? நடராஜா வண்டினா நடந்தே போறதுடி. அது தெரியாம நீ என்னடா நடராஜா வண்டி எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ. ஏட்டி பொறுமையாயிரு, உங்க அப்பா வரட்டும், வரவும் நம்ம கிளம்புவோம். என்னம்மா ராணியே, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? பிள்ளை எல்லாரும் கிளம்பியாச்சுங்களா? போமா. எல்லாரும் கிளம்பியாச்சுங்க, போவோம். இங்க பாருங்கம்மா, சாரா ஸ்ருதி,
நம்ம வீட்டில் சேட்டை செய்கிற மாதிரி ஆச்சி வீட்லேயும் போய் சேட்டை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க வயசானவங்க இல்லையா? நீங்களே ஏதாவது வேலை பண்ணி செய்யணும்னா செஞ்சு வைக்கணும். வீடு தூத்து விடணும். ஆச்சிக்கு ஏதாவது பாத்திரம் கழுவுனா பாத்திரம் கழுவி கொடுக்கணும். என்ன கண்ணுகளா? எல்லா வேலையும் சேர்த்து செய்யணும்டா தங்கம். அவங்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிற கூடாது, சரியா? ம்ம். இவளுக தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருவாளுக. எங்க அம்மாவை வச்சு செய்யாம இருந்தா சரித்தேன். அப்படி சொல்லாத ராணி. நம்ம தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பணும். போற இடத்துல எப்படி நடந்துக்கணும் நம்ம சொன்னாதானே பிள்ளைகளுக்கு தெரியும். அதுக்கு பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அசால்ட்டா இருந்துச்சுன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல. உங்க அம்மையை விடு. சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க? இங்க பாரு 2 பிள்ளைங்க வந்து அவங்க ஆட்சியை படாத பாடு படுத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல. இங்க பாருங்கடா தங்கங்களா, அப்படி எந்த பேச்சும் வாங்கிடக்கூடாதுடா. நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுத்து வரணும். என்னம்மா தங்கம்? சரிப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. நாங்க நல்லா பாத்துக்குருவோம். ஆச்சிக்கு ஏதாவது வேலை செய்யணும்னாலும் நாங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம்ப்பா. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எஸ் டாடி, டோன்ட் வரி, பி கூல். நாங்க எப்பவுமே எந்த வேலையும் அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவோம் டாடி. ஆச்சிக்கு என்ன ஹெல்ப் தானே பண்ணணும், எல்லா ஹெல்ப்பும் பண்ணிடுவோம். ம்ம். வேலை செய்யறத பத்தி இது சொல்லுது. டாடி, நீ எவ்வளவு தூரம் டாடி இருக்கு ஆச்சி வீடு வர்றதுக்கு சொல்லுங்க. இந்த 5 நிமிஷம் தாங்கடா கண்ணு. நம்ம பக்கத்துல வந்துட்டோம். இந்த 5 நிமிஷத்துல போயிடலாம். ஆமாப்பா, எனக்கும் ஆச்சி வீடை எப்படா பாப்போம்னு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எனக்கு மட்டும் இல்லையா என்ன? எங்க அம்மையை எப்படா பாப்போம்னு என் கண்ணெல்லாம் பூ பூத்து போய் கிடக்கு. எங்க அம்மையை நான் பார்க்க போறேனே. எம்மா, ஆச்சி வீடு பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு. சுத்தி பாரு, பச்சை பசேல்னு மரம் செடி கொடி அழகா இருக்குமா. எம்மா, எம்மா, யாரு கூப்பிடுறது? எம்மா ராணி வந்துட்டியா? வாடி தங்க, வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போவோம். அத்தி, என் பேத்தி மாதிரி எப்படி வளர்ந்துட்டாளுவ. பார்க்கவே அழகா இருக்கு. செல்லங்களா, ஆச்சி ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வாங்க வீட்டுக்குள்ள போவோமா? ஆச்சி, எங்களுக்கு உங்க ஊர் ரொம்ப பிடிச்சிருக்காச்சி. எங்களை விட்டா நாங்க இங்கேயே இருந்துக்கிருவோம். அதுக்கு என்னத்தா, இங்கேயே கூட இருங்க. ஆச்சி உங்களை பார்த்துக்கிறேன்னே சொல்றேன். உங்க அம்மையை அப்பனும் விடணும்ல. என்ன செய்ய, நீங்கெல்லாம் சிட்டிலேயே வாழ்ந்து பழகிட்டீங்க. இந்த கிராமத்தில் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. சரி, இருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. ஆச்சி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்னடாமா, சொல்லுடா ஸ்ருதி கண்ணு, உனக்கு என்ன டவுட்டு? இல்ல, உங்க முடி எப்படி அப்படியே சின்ன பிள்ளைக்கு மாதிரி அழகா இன்னும் கரு 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 கருன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆச்சி உங்களுக்குலாம் நல்லா நரைச்சிருக்கும்னு நினைச்சு ஒரு கற்பனையோட வந்தேன் ஆச்சி. பார்த்தா நீங்க எங்க அம்மாவை விட அழகா இருக்கீங்க. பார்க்க ஆச்சி மாதிரியே இல்ல, சித்தி மாதிரி இருக்கீங்க. எப்படி இப்படி இருக்கீங்க? இதுதான் உன்னோட சந்தேகமாடா கண்ணு? இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீல? இதுக்கெல்லாம் நாங்க அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு தாண்டா காரணம். கேப்பக்களி, கம்மங்கூழு, கோதுமை கஞ்சி அந்த மாதிரி தாண்டா செஞ்சு குடிப்போம். இப்ப இருக்க பிள்ளைகிட்ட அதெல்லாம் காமிச்சா தெரிச்சு ஓடிடுறீங்க. அது மட்டும் இல்ல, ஆச்சி கருவேப்பிலையெல்லாம் அப்படியே ஒரு கை அளவுக்கு வெறும் வாயிலையும் மென்று சாப்பிடுவேன். அதுதான் காரணம். ஆச்சியோட முடி இப்ப கருகருன்னு இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். பார்த்துக்க. ஏன் ஆச்சி, அப்ப எதுக்கு அம்மைக்கு மட்டும் வேகமாவே முடி செம்பட்ட கலர் ஆயிடுச்சு? உங்களுக்கு சலைச்சவ இல்லடா உங்க அம்மா கறி. உங்க அம்மா கறிக்கு களி தொண்டையில இறங்காது, கேப்பக்கூழ் தொண்டையில இறங்காது. சத்தான ஐட்டம் சொல்லிட்டாலே இறங்காதவ தொண்டையில, அப்படியே தொண்டையில சிக்கிக்கிறதுன்னு சொல்லுவா. போதும் போதும், உங்களோட புராணம்லாம் நிறுத்துங்க. வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போவோம். உங்க அம்மைக்கு ரோசம் வந்துருச்சு. சரி சரி, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். இந்தாண்டா வரேன் வரேன், வாங்க. வாங்க மாப்பிள்ள, நீங்க இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன மாப்பிள்ள? ஏம்மா ராணி, என் கூட வாமா, நம்ம உள்ள போய் கிச்சன்ல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். சரிங்க சரிங்க. அப்பா, ஆச்சி வீடு சூப்பரா இருக்குப்பா. இங்க பாருங்க, ஊஞ்சல்லாம் கட்டியிருக்காங்க, முத்தம்லாம் இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி சாராமா, ஸ்ருதிமா, வாங்க வந்து அப்பா பக்கத்துல ஊஞ்சல்ல உட்காருங்க, வாங்க. சரி சொல்லுங்களா, சமத்து குட்டிகளா இருக்கணும். ஆச்சியை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா தங்கம். அதனால இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அப்பா கிளம்பிடுவேன், சரியா?
நீங்க சமத்து குட்டிகளா இருக்கணும். என்னப்பா 2 மணி நேரத்துக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லுதியே? அம்மா பாவம்ப்பா. நீ கிளம்பினா அம்மையும் தானே கூட்டிட்டு போயிடுவீங்க. அம்மா நேத்து அவங்க அம்மா வீட்டுக்கு வரோம்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்தா தெரியுமா? பாவம்ப்பா. ஒரு கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போங்கப்பா. பரவாயில்லையே சாரம்மா, வர வர பொறுப்பா பேச ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு புரியுதுடா கண்ணு. என்ன செய்ய, அப்பாவுக்கு கம்பெனியில் மீட்டிங் இருக்கே, தள்ளி போடவும் முடியாது. ம் இந்த ஒரு தடவை அம்மா வரட்டும், இன்னொரு தடவை கூப்பிட்டு வரப்போ ஒரு நாள் முழுக்க கூட இங்கே இருக்கட்டும், சரியா? சரி, உங்களை கூப்பிட திரும்ப வருவோம்ல, அப்போ வேணா உங்கள் அம்மையை ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுறேன். உங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டில் சந்தோஷமா இருக்கட்டும், சரியா? இப்போ சந்தோஷமா நம்ம சாரா குட்டிக்கு. ஓகேப்பா. சர வாரியா நம்ம போய் அந்த சோஃபாவில் உட்காருவோம். நம்ம ஊஞ்சலில் உட்காந்துட்டோம்ல, இப்போ வா போய் சோஃபாவில் உட்காந்து பார்ப்போம் வாட்டி. சரி வா ஸ்ருதி போவோம். சொல்லு ஸ்ருதி, என்ன விஷயம்? தனியாக வந்து உட்காரலாம்னு சொன்னேன், என்னாச்சு சொல்லு. ஏடி சாரா, இங்கக்குள்ள அக்கம் பக்கத்தில் ஏதோ சின்ன பிள்ளைகளே இல்லையா? இந்த ஊரே ரொம்ப அமைதியாக இருக்கே, என்னன்னே தெரியல. நம்மள மாதிரி ஆளுகளை இங்கே ஒரு ஆளுகளை கூட காணுமே. அப்போ நம்மளோட செட்டில் சேர்ந்து விளையாட யாரும் கிடைக்க மாட்டாளா? உனக்கு உன் பிரச்சனை அதெல்லாம் கிடைப்பாவடி. ஆச்சிட்ட நம்ம அப்புறமா கேட்போம். சரி வா, முதல்ல போய் அம்மா என்ன செய்யறான்னு பார்ப்போம்.